தாய் கிழவி போதுமா? அவமானப்பட்டது போதுமா? கேவலம் ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மள பிச்சைக்காரன் ஆகிட்டு போறான். 18 வருஷமா அவமானப்பட்டது போறாது உனக்கு? பிச்சைக்காரன் சோறு வாங்க மாட்டேங்கிற, உனக்கு வாய்க்கிற சரியா சோறு கேக்குதாக்கு? பருவத்துல பண்ணி குட்டி கூட 10 ரூபாய்க்கு தகுந்தாடி நான் உன்னை தொட்டேன். என்ன நீ 10 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தா கூட நான் உனக்கு கொடுத்துருப்பேன். ஆனா கேவலம் பஞ்சாயத்தை கூட்டி நீ எனக்கு 10. அவன் என்ன பண்ணுவா? பரம்பரையை மறந்து போட்டு பல்லடிச்சவா நீயே. படுறதையும் நீ தாண்டா படணும். நானா என்ற பரம்பரையை மறந்துவேன்? நடு வீதியில நாயாட்டம் நிக்க வேண்டிய இவளு நடு வீட்டுல உட்கார வச்சான் பாரு அந்த நாட்டாம, அவன் தான் என்ற பரம்பரையை மறந்தவன். ஊரோட ஒட்டு இல்லாம உறவு இல்லாம 18 வருஷம் ஊரை விட்டா தள்ளி வச்சான் பாரு அந்த நாட்டாம. ஏமணி, உனக்கு பிடிக்காத மாப்பிளைய கட்டி வைக்கிறான்னு சொல்றிய, அப்ப பிடிச்ச மாப்பிள்ள தான் யாரு? கைய நீட்டின கைய வெட்டி போடுவேன். என்ற பிள்ளைக்கு எப்படி கண்ணால பண்ண எனக்கு தெரியும். ஒன்றரை பஞ்சாயத்தை உன்னோட வச்சுக்க. யார அவன் முட்டை பாய் மாதிரி பேசிட்டு இருக்கான்? இப்ப இந்த பிள்ளை யார கை நீட்டி காட்டிருச்சு? கட்டி போற மரப்பையில தானே கட்டிருக்கு. அதை நிறுத்திய முறைய புள்ள சொல்லிட்டா போதுமா? அப்ப நான் ஒப்புக்கணும். ஏன்டாப்பா ஒப்புக்க மாட்டேன்? ஏன் அத்தை பேத்தி தானே அவ? புள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ, முறைப்படி வந்து பொண்ணு கேக்குறேன். கேப்பையா கேப்ப? நான் கேன பையில இருந்தா கேப்ப. பாப்பியா பாப்ப? நான் பரதேசி பையில இருந்தா பாப்ப. ஒரு பிச்சைக்காரனை காட்சி பொண்ணை கண்ணால பண்ணி வைப்பன ஒழிய ஒன்ற தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். காதாடி கேக்குது. இன்னொரு தடவை புள்ளைய கை நீட்டி அடிச்சேன் காணா போயிருவேன். யோ, என்ற பிள்ளைய அடிப்பேன், உதப்பேன், கொல்லுவேன். அத கேட்க நீ யாரா? என்ன விட்டுடுங்க சார். இந்த ஊர்ல யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன். ஆனா நான் போய் சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் ஓடி வந்துட்டேன். ஊருக்குள்ள நம்புற மாதிரி நீ நடிச்சிருக்க மாட்டடி. நீதான் 6 மாசமா ஒத்த ஆம்பளைய நடிச்சு மயக்கத்திரையான மண்ணாங்கட்டியாச்சே. எழுதுறி சார், நான் பணத்துக்காக நடிக்க வந்தவதான். ஆனா இனிமே என்னால் நடிக்க முடியாது. 18 பட்டி கிராமமும் கடவுளா நினைச்சு கும்பிடுற அந்த குடும்பத்து மேல என்னால கலங்கத்தை சுமத்த முடியாது சார். இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. எனக்கு பணம் தேவையில்லை. தயவு செஞ்சு என்ன அனுப்பிச்சு வச்சிருங்க சார். இவ்வளவு நேரம் நீ சொன்னது எதுவுமே என்ற காதல வேளாமணி. ஆனா கடைசி ஒண்ணு சொன்ன பாரு, அனுப்பி வச்சிருங்கன்னு. அது மட்டும்தான் என்ற காதல வந்துச்சு. கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் எதுக்கு அம்மணி? என் சிட்டு பாப்பா இல்ல. சிச்சி 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 சிச்சி. தாய் கிழவி போதுமா? அவமானப்பட்டது போதுமா? கேவலம் ஒரு பிச்சைக்காரன் கூட நம்மள பிச்சைக்காரன் ஆகிட்டு போறான். 18 வருஷமா அவமானப்பட்டது போறாது உனக்கு? பிச்சைக்காரன் சோறு வாங்க மாட்டேங்கிற, உனக்கு வாய்க்கிற சரியா சோறு கேக்குதாக்கு? பருவத்துல பண்ணி குட்டி கூட 10 ரூபாய்க்கு தகுந்தாடி நான் உன்னை தொட்டேன். என்ன நீ 10 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தா கூட நான் உனக்கு கொடுத்துருப்பேன். ஆனா கேவலம் பஞ்சாயத்தை கூட்டி நீ எனக்கு 10. அவன் என்ன பண்ணுவா? பரம்பரையை மறந்து போட்டு பல்லடிச்சவா நீயே. படுறதையும் நீ தாண்டா படணும். நானா என்ற பரம்பரையை மறந்துவேன்? நடு வீதியில நாயாட்டம் நிக்க வேண்டிய இவளு நடு வீட்டுல உட்கார வச்சான் பாரு அந்த நாட்டாம, அவன் தான் என்ற பரம்பரையை மறந்தவன். ஊரோட ஒட்டு இல்லாம உறவு இல்லாம 18 வருஷம் ஊரை விட்டா தள்ளி வச்சான் பாரு அந்த நாட்டாம. ஓடுகாலி நாய மாப்பிள்ளையாடி கேக்குது. மாப்பிள்ள மண்ணு கட்டுவேன். கண்ட துண்டமா வெட்டி ஒன்னு ஆத்து மீனுக்கு போட்டாலும் போடுவதே தவிர அந்த நாட்டாம தம்பிக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். படுபாவி பைத்தியக்கார நாயே, எதுக்கு நான் குழந்தைய போட்டு அடிச்சுட்டு வர்றேன்? குழந்தையாவோ கொஞ்சம் விட்டுருந்தா அந்த நாட்டாம தம்பிக்கு குழந்தைய பெற்றிருப்பா. அது என்ன தப்பு? அவளுக்கு சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது. அந்த குடும்பத்தை கட்டிக்கிறதுக்கு அவளுக்கு உரிமையும் இருக்குடா. தாய் கிழவி நீளமா பேசாத, மூச்சு வாங்க. என்ன பார்த்து கை கால் நடுங்கிறவெல்லாம் இன்னைக்கு கை தட்டி சிரிச்சாடுவ. அதுக்கு காரணம் யாரு? அந்த நாட்டாம குடும்பம். அந்த குடும்பத்தை உறவு வைக்கிறது ஒண்ணுதான், உன் பேத்திக்கு கொல்லி வைக்கிறது ஒண்ணுதான். கேடு விட்டு நாயே, அந்த புள்ளைய என்ன பண்ண போற?
என்ற பிள்ளைக்கு கண்ணாலாசை வந்துருச்சு. மாப்பிளைய நான் பாக்குறேன், பொண்ண பத்திரமா பாத்துக்கங்கடா. 2 நாள்ல கண்ணாலம். தாத்தா படி கட்டுறா. கையெடுத்து கும்பிட்டுக்க ஐயா, இதுக்கு பிறவாவது நல்லா இருக்கணும்னு. தாய்க்கிழவி 18 வருஷம் கழிச்சு நான் கோயிலுக்குள்ள வந்தது சாமி கும்பிடுறதுக்காக இல்ல, நான் ஊருக்குள்ள வந்தது அவரு தெரிஞ்சுக்கணும்னு தான். நீ கும்பிடுறத கும்பிடு. கடவுளே வாங்க. அது இல்லடா சாரதி. வணக்கம்ங்க. டேய் நில்றா, துண்டு இடத்துல எப்படி கட்டுறா? இப்ப சொல்லு. வணக்கம்ங்க. நாட்டாம பேச்ச கேட்டு நாசமா போயிட்டானுங்க இந்த ஊருக்கார பசங்க. ஆமாங்க.